வாழ்க்கையில் வெற்றி அடையணும். அது ஆன்மீகத்திலையும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு 20 முக்கியமான ஆ, விதிகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த 20 விதிகள் என்ன அப்படின்றத இப்போ நான் ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். நம்பர் ஒன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறாரு. காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ண சொல்கிறாரு, ப்ரேயர் பண்ண சொல்கிறாரு. நம்பர் ஒன். அடுத்தது 2வது, சத்விக் ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டமக்கை ஓவர்லோட் பண்ணக்கூடாது, அதாவது வயிறு ஃபுல்லாக அதிக அளவில் உணவுகளை திணிக்கக்கூடாது அப்படின்றாரு. வெஜிடேரியன் ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. 3வது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தியானம் பண்ணும்போதும் சரி, இல்லாட்டினா ப்ரேயர் பண்ணும்போதும் சரி, பத்மாசனத்திலேயோ இல்லாட்டினா சித்தாசனத்திலேயோ அமரணும் அப்படின்னு சொல்கிறாரு. 4வது அவர் சொல்கிற விதி என்ன அப்படின்னா, செப்பரேட்டாக ஒரு மெடிடேஷன் ரூம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு தனி அறையில் நாள்தோறும் மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. 5வது அவர் சொன்ன விதி, தினசரி 10ல் 1 மடங்காவது என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய வருமானத்தில் இருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்றாரு. அதாவது 1/10 ஆஃப் இன்கம், அந்த ஒரு சின்ன ஒரு தொகையாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 10 பைசா, ₹1 நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 10 பைசா மட்டும் அது எடுத்து நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு. அடுத்தது 6வது விதி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தினசரி ஒரு சாப்டர் பகவத்கீதையை படிக்க சொல்கிறாரு. இது 6வது விதி. அதுக்கு அடுத்தது 7வது என்னென்னா, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க சொல்கிறாரு. அதாவது மனிதன் தன்னுடைய சக்தியை, தன்னுடைய வீரியாவை அவன் விரயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு சுவாமி சிவானந்தர் அவர்கள். இது 7வது. 8வது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் குடிக்கிறது, இந்த புகை பழக்கம், அதாவது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், அதுக்கப்புறம் அதிக அளவில் அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. இது அவருடைய 8வது விதி. அதுக்கு அடுத்தது 9வது என்னென்னா, ஏகாதசி நாட்களில் அதாவது ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி நாள் முழுக்க பழங்களும் மில்க்கு, தேவைப்பட்டால் மில்க் மட்டும் குடிக்கலாம், பால் மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு அவருடைய 9வது விதியில். அதுக்கு அடுத்தது 10வது விதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மௌனமாக இருக்க சொல்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது மௌனமாக இருக்க சொல்கிறாரு. குறிப்பாக சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிடணும் அப்படின்னு சிவானந்தர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது 11வது விதி என்னன்னா, எப்பவும் உண்மையவே பேசணும் அப்படிங்கிறாரு. உண்மையை பேசுறது கஷ்டமான காரியமாக இருக்கலாம், ஆனால் கட்டாயமாக பொய் பேசக்கூடாது. பொய் பேசாமல் உண்மையவே எல்லாரும் பேசி வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது 12வது விதி, உங்களுடைய தேவைகளை குறைச்சிக்கோங்கிறாரு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மனசில் நிறுத்திட்டு போதுங்கிற மனசோட வாழ்க்கையில் கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு நாளையும் கிடைத்தது போதும்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. இது 12வது விதி. அதுக்கு அடுத்தது 13வது விதி என்ன அப்படின்னா, நெவர் ஹர்ட் த ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது மற்றவங்களுடைய உணர்வுகளை போய் காயப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாரு. எல்லோரிடமும் அன்பாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நம்ம யோசித்து பார்க்கும்போது எல்லாரு கூடயும் அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னு நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா அது ஒரு கடினமான ஒரு காரியம்தான். அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அன்பாக நடக்க முடியாட்டினா கூட அடுத்தவங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சியில் நம்ம இறங்கலாம். இது அவருடைய 13வது விதி. அதுக்கு அடுத்தது 14வது விதி என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு மனிதன் தன்னுடைய தவறுகளை அவன் அனலைஸ் பண்ணணும். என்னென்ன தவறுகள் அன்னைக்கு செஞ்சுருக்கிறான், நம்ம ஒரு நாள் நைட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு.
என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு. அந்த தவறுகளை அடுத்த நாள் செய்ய மாட்டேன் அப்படின்னு அதை ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சு அந்த தவறுகள் திரும்பவும் செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு ஒரு இதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த தவறுகளை நம்ம திரும்பவும் செய்யாம இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்தது 15வது விதி என்னன்னா, எப்பவுமே வேலைக்காரர்களை நம்பியே வாழ்க்கையை ஓட்டக்கூடாது அப்படிங்கிறாரு. அதாவது எல்லா வேலையும் வேலைக்காரங்க தான் பார்ப்பாங்க, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றாரு. இது குறிப்பாக அவர் யாருக்கு சொல்கிறாரு அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதித்த மனிதர்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு. ஏன்னா மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எந்த வேலையுமே செய்யாமல் முழுக்க முழுக்க அந்த சர்வன்ஸை நம்பியே இருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்னு சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. 16வது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே இறைவனை பற்றி நினைக்க வேண்டும், படைத்தவனை பற்றி நினைக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இரவு படுக்க போகும்போதும் இறைவனை பற்றி நினைக்கணும் அப்படிங்கிறாரு. இது சுவாமி சிவானந்தர் அவர்களுடைய 16வது விதி. அதுக்கு அடுத்தது 17வது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்பவுமே கழுத்தில் ஒரு ஜபமாலை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கழுத்தில் அணிய முடியலன்னா உங்கள் பாக்கெட்லையாவது வச்சுருக்கோங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சில பேர் என்னடா சாமியார் மாதிரி கழுத்தில் தொங்க போட்டுட்டு அலையணுமா ஜபமாலையை அப்படின்னு சில மனிதர்கள் நினைக்கலாம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அட்லீஸ்ட் உங்களுடைய பாக்கெட்லையாவது அதை வச்சுக்கோங்க. இது எப்போவுமே இறைவன் உங்களோட இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு எப்போவுமே உணர்த்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு அவருடைய 17வது விதியில். அதுக்கு அடுத்தது 18வது என்ன சொல்கிறாருன்னா, சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங் அப்படிங்கிறாரு. அதாவது ஆசையற்ற எளிமையான ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்துக்கிட்டான் அப்படின்னா மனதளவில் அவன் எப்போவுமே அமைதியாக இருப்பான் அப்படின்னு சிவானந்தர் அவர்கள் அவருடைய 18வது விதியில் இதை சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது 19வது விதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு, உடல் நலம் சரியில்லாதவங்களுக்கு, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஊனமுற்றவர்களுக்கு, அதுக்கப்புறம் அனாதை குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் தன்னுடைய 19வது விதியில் நமக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது அவருடைய 20வது விதி. அது என்ன அப்படின்னா, இது எல்லாம் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 19 விதிகளையும் சரியாக ஒரு மனிதன் செய்கின்றானா, தினசரி கடைபிடிக்கின்றானா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த 20வது விதி. அதில் என்ன சொல்கிறாருன்னா, டெய்லி ஒரு டைரி வச்சுக்க சொல்கிறாரு. அதுக்கு பேர் ஆன்மீக டைரி அப்படிங்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் டைரி. இந்த ஸ்பிரிச்சுவல் டைரியில் நீங்கள் தினசரி இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா, இதையெல்லாம் நீங்கள் ரொட்டீனாக இதை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படிங்கிறாரு. நாளடைவில் இதுவே ஒரு பழக்கமாக உங்களுக்கு மாறிடும். அப்போ இதுவே ஒரு பழக்கமாக ஆனதுக்கப்புறம் நீங்களே என்ன ஆவீங்க அப்படின்னா, ஒரு இறைத்தன்மை அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு மனிதனே ஒரு இறைத்தன்மை அடைந்து நானே இறைவனாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையை ஒரு மனிதன் பெற முடியும்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்போ கட்டாயமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் சொல்லிட்டு போன இந்த 20 விதிமுறைகளையும் ஒரு மனிதன் கடைபிடித்தால் அவனும் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாகவும் ஆக முடியும். அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையிலையும் அவன் வெற்றி அடைய முடியும். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.